பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? திங்கட்கிழமை நாள் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஏன்னா கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை காண்பித்திருக்கிறார். 2 நாளாகவும் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கடைசி வரியை வாசிக்கிறேன். பைபிள்ல கவனிச்சு பாருங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமமா இருக்கோமானா ஆண்டவர் சொல்றார், நான் துணையா இருப்பேன். என் மகனே மகளே, நீ உத்தமமா இருந்தீனா நான் உனக்கு துணையா இருப்பேன். ஆபிரகாம் தேவனுக்கு முன்னாடி உத்தமமா இருந்தபடினால, உண்மையுள்ளவராய் காட்சியளித்தபடினால ஆபிரகாமுக்கு ஆண்டவர் துணையா இருக்கிறார். குடும்ப பிரச்சனை வரும்போது கூட சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் சின்ன பிரச்சனை தான், பெரிய பிரச்சனை இல்ல. அந்த சின்ன பிரச்சனையில கூட கர்த்தர் ஆபிரகாமுக்கு துணை நின்றதை நம்ம போன வாரம் தியானிச்சோம். மோசேயை குறித்து இதோ சொந்த அக்காவாகிய மிரியாமும் ஆரோனும் ஒரு சின்ன சின்ன காரியங்கள் தவறா பேசும்போது கூட கண்டிக்கிறார். என் தாசனாகிய மோசையை குறிச்சு பேசுறதுக்கு ஏமாத்திரம். இப்ப மோசே உண்மையுள்ளவராய் இருந்தபடினால மோசேக்கு துணை இருக்கிறார். தாவீதுக்கு பாருங்க, கடைசி வரையிலும் தாவீது தன் தவறை உணர்ந்து பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும் போது எப்படி ஒரு இரக்கம் ஆண்டவருக்குன்னா துணையா இருக்கிறார். கடைசி வரையிலும் துணையா இருக்கிறார். அப்படிதான் யோசேப்பு பாருங்க, பொய் சாட்சி சொல்லி ஜெயில போட்ட போது கூட ஜெயிலையும் ஆண்டவர் துணையா இருந்தார். வெளியில வீட்டு கொண்டு வந்ததுலயும் தேவன் துணையா இருந்தார். பார்வோனுக்கு நிகரா உட்கார வச்சு பரிபூரணத்தில் நடத்துவதில் தேவன் துணையா இருந்தார். அப்படிதான் இந்த செய்தி கேட்கிற என் சகோதரி, என் சகோதரியே, நீங்க உண்மையா இருந்தா தேவன் உங்களுக்கு துணையா இருப்பார். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுல சொன்னாங்க, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் வறுமையில இருக்கிறேன், எங்க வீட்டுல பிரச்சனையோ பிரச்சனை, இயேசு எங்களை கைவிட்டுட்டாருன்னு நினைக்கிறேன், இயேசு எங்களை நேசிக்கலன்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் ஒண்ணு கேட்டேன், நீங்க தினமும் ஜெபிக்கிறீங்களா, வேதத்தை வாசிக்கிறீங்களா? ரெண்டுமே இல்ல. ஜெபமும் இல்ல, வேத வாசிப்பும் இல்ல. அப்புறம் எப்படி இயேசு உங்களை ஆசீர்வதிக்க முடியும்னு நான் கேட்டேன். தயவுசெய்து இந்த கேள்விதான் உங்ககிட்டயும் கேட்கிறேன். நீங்க ஜெபிக்காம, வேதத்தை வாசிக்காம, வசனத்தின்படி உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி சிந்திக்காம, மனம் மாறாம, மதம் அல்ல மனம் மாறாம இருப்போமானால் நாம் பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் நமக்கு துணையாவும் இருக்க முடியாது. தயவு செய்து மனம் திரும்புங்கள். இப்படி தொடர்ச்சி பாருங்க. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.